எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Holy Spirit, we welcome you. We need you, O Lord. Thank you, Jesus, for you are our help. We enter into your presence, Jesus. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper, my helper. Oh,
in your presence, Lord, we find fullness, Jesus. Lord, we find refuge, Lord, and we choose to enter into your presence right now with our hands lifted up to heavens right now. Let's all cry out, Holy Spirit, lead us, Lord, that we might find your help in these days, Father. We come into your presence, Lord. Holy Spirit, that your help will be made known, Father, that your ministry will be made known, Father, in these days. Lord, we pray that you will hold our hands and lead us into the inner courts, Father, into the presence of God, into the Holy of Holy. Holy Spirit, we need you, Jesus, with one voice. எல்லாரும் நான் இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நிறைவினாலே இந்த நாளிலே உம்முடைய சபையை நிரப்பும் என்று எல்லாரும் நான் இந்த சொல்வோமா? எல்லாரும் நான் இந்த I am in your presence, oh Lord, I am in your presence, oh yeah, I am in your presence, oh Lord, I am in your presence, oh Jesus, I am in your presence, oh Lord, I am in your presence, I am in your presence, oh Lord, I am in your presence, yes Lord. எல்லாவற்றிற்குள்ளாமாக நம்மை வழிநடத்தி செல்லும்படியாக இந்த நாட்களிலும் தேற்றரவாளராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சபையாகிய தன்னுடைய சரீரத்தை அவர் தனியாக விடாதபடிக்கு இந்த நாட்களிலே அவரே நமக்கு போதித்து அவருடைய வழிகளுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும்படியாக இந்த நாட்களிலும் அவருடைய ஊழியத்தைக்காக வாஞ்சையோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமாக இந்த நாட்களிலே அவர் வழிநடத்தி செல்லும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவரை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை எல்லா விதமான சத்தியத்திற்குள்ளாக ஒரு யக்கபாஷைக்கு இந்த நாட்களிலே எல்லா விதமான சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்தி செல்லும்படியாக அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் அவர் நமக்கு சகாயர். ஹல்லேலூயா. சகாயர் என்று சொல்லும் பொழுது நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் இணைந்து உதவி வரும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவரிடமிருந்து நாம் சகாயம் பெற்றுக்கொள்ளும்படியாக கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட் சந்தோஷமா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்க
படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல சந்தோஷமா ஆமென். அவர் நமக்கு நிழலா இருக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் போறோமோ அவர் நமக்கு நிழலாக நம்மோடு வந்து பகலிலும் இரவினிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை கொண்டாடுவோம் எல்லாரும் நான் இந்த சந்தோஷமாக. எஸ் லார்ட். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. எல்லா தீங்கிக்கும் ஹல்லேலூயா. அது என்ன விதமான தீங்கா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமாவை பாழாக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காக்கிறவர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். சொல்லுங்க. அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். மீண்டுமாக. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். எஸ் லார்ட். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏசப்பா. உதவி வரும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நீங்களாம் வேலைக்கு போலாம், நீங்களாம் உங்க வேலைகளை செய்யலாம், எல்லா இடங்களுக்கும் போலாம் என்று இந்த நாட்களிலே நமக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனாலும் நம்ம போகிற இடங்களில் எல்லாம் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த இடத்துலலாம் நம்மை பாதுகாக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்களை போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர் காக்கும்படியாக அவருடைய கரத்திற்குள்ளாக நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாம், நம்ம வாலிபர்கள் எல்லாம், நம்ம வயதானவர்கள் எல்லாரும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து சொல்லலாமா? எஸ் லார்ட். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். மீண்டுமாக. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எஸ் லார்ட். அவரை நோக்கி பார்த்து இந்த வேளையில் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க
மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நமக்கு இந்த நாட்களிலே அவரே நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அவரே நம்மோடு இருந்து நம்ம எல்லா தீமைக்கும் காக்கிற தேவன். ஆமென். நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். ஓ, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இயேசப்பா, உதவி வரும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ, உதவி வரும் இயேசுவை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோமா? உங்களுக்கு உதவி அவரிடத்தில் மாத்திரம் தான் வர முடியும். இந்த நாட்களிலும் அவரே நமக்கு சகாயர், அவரே நமக்கு உதவி செய்கிறவர். ஆகவே தேவ சபையே, ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சந்தோஷமாக. ஆமென். இந்த நாட்களிலும் நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா சாத்தானின் சூழ்ச்சிகளையும் தோற்கடிக்கக்கூடிய தேவனுடைய வெற்றியை பெற்ற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயில் இருக்கிற அந்த சத்தத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்காக வெற்றி இந்த நாட்களிலே அவர் உங்கள் வாயிலே கட்டளையிட்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், தேவனே உம்முடைய கொடியை நாங்கள் உயர்த்துகிறோம். Holy Spirit, we'll lift up our standard. We'll lift up the banner of victory all over, Lord. Yes, Jesus. Let's raise our voices together. Let's raise a hallelujah in the presence of our enemies. Let us raise our banner of victory. Come on, church. Let us raise our voices. When the enemy comes like a flood, let us lift up our voice and say hallelujah. Raise a hallelujah in the presence of my enemies. Raise a hallelujah louder than the unbelief. Raise a hallelujah. My weapon is a melody. Raise a hallelujah. Heaven comes to fight for me. Everyone together. Raise a hallelujah in the presence of my enemies. Raise a hallelujah louder than
we raise up, come on. Hallelujah, உயர்த்துவேன் சத்துருக்களின் முன்பாக. Hallelujah, உயர்த்துவேன் அவன் நம்பிக்கையின் மேலாக. Hallelujah, உயர்த்துவேன் தூதி எந்தன் ஆயுதம். Hallelujah, Hallelujah, உயர்த்துவேன் பரலோகம் எனக்காய் யுத்தம் செய்யும். எல்லாரும் நான் இது சொல்லுவோமா? Hallelujah, உயர்த்துவேன் சத்துருக்களின் முன்பாக. Hallelujah, உயர்த்துவேன் அவன் நம்பிக்கையின் மேலாக. Come on, everyone. Hallelujah, உயர்த்துவேன் தூதி எந்தன் ஆயுதம். Hallelujah, Hallelujah, உயர்த்துவேன் பரலோகம் எனக்காய் யுத்தம் செய்யும். எல்லாரும் நான் இந்த பாடிடுவேன் புயலின் நடுவில் எந்தன் துதியை சத்தமாய் உயர்த்திடுவேன். சாம்பலிலிருந்து நம்பிக்கை உதித்ததே, மரணம் தோற்றது, ராஜன் ஜீவிக்கிறார். எல்லாம் இது பாடிடுவேன் புயலின் நடுவில் எந்தன் துதியை சத்தமாய் உயர்த்திடுவேன். சாம்பலிலிருந்து
பாடுவோம். Oh yeah. துதி எங்கள் ஆயுதம், சத்தமாக பாடுவோம். சத்தமாக பாடுவோம் சபையே. ஓ சத்தமாக பாடுவோம். சத்தமாக பாடுவோம். எங்கள் ஆயுதம், சத்தமாக பாடுவோம். பரலோகம் எனக்கா யுத்தம் செய்யும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். இந்த நாட்களிலே பரலோகம் உங்களோடு இணைந்து இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா யுத்தத்திற்கும் ஒரே முடிவுதான் இருக்கு. அது என்னன்னா, அது வெற்றி தான். ஹல்லேலூயா. அது என்ன விதமான யுத்தமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லா யுத்தத்தின் மேலும் அவர் வெற்றி சிறந்தார். ஆகவே இன்றைக்கு இந்த யுத்தத்தின் முடிவு என்னவென்றால் அது வெற்றி. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் நான் இங்க சொல்லுமா, சத்தமாக பாடுவேன். ஓ சத்துருக்களின் முன்பாக சத்தமாக பாடுவேன். சத்தமாக பாடுவேன். சத்தமாக பாடுவேன். பரலோகம் எனக்கா யுத்தம் செய்யும். பாடிடுவேன் புயலின் நடுவில் என் துதியை சத்தமாய் உயர்த்திடுவேன். சாம்பலில் இருந்து நம்பிக்கை உதித்ததே, மரணம் தோற்றது, ராஜன் ஜீவிக்கிறாரோ. பாடிடுவேன் புயலின் நடுவில் என் துதியை சத்தமாய் உயர்த்திடுவேன். சாம்பலில் இருந்து நம்பிக்கை உதித்ததே, மரணம் தோற்றது, ராஜன் ஜீவிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் செத்து போன தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, அவர் இன்றைக்கும் உயிரோடு ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சந்திக்காத புயல் ஒன்றுமே இல்லை. அவரால் தீர்க்க முடியாத புயல் என்ற காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் பாதாளம் என்ற புயலை ஜெயித்ததே தேவன். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா பாதாளத்தின் வல்லமைகளையும் எல்லா பாதாளத்தின் புயல்களையும் இந்த நாட்களிலே அவர் தோற்கடிக்க அவர் யுத்த வீரர். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். Come on church, celebrate the Lord your God whom we are worshiping, whom we are singing unto. He is a mighty man of war. He is the mighty warrior. Oriyakabasheke. And there is no battle that he hasn't won till now. எல்லா யுத்தங்களிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி பெற்றவர். ஹல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கடந்து செல்கிற யுத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பாக அவர் கடந்து சென்று எல்லா யுத்தங்களிலும் அவர் ஜெயித்து வந்திருக்கிறார். அதே ஜெயத்தை இன்றைக்கு சபையாக உங்கள் மேல அவர் வைத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த நாட்களிலே we worship you, Jesus. Jehovah is your name. Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your name. Let's go up. Yes, Lord. Jehovah is your name. Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah
the pillar that holds my life. Everyone together. You are the pillar that holds my life. Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. எல்லாரும் வானத்துக்கு நேராக இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் கட்டப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த நாளிலே பிரகாசிக்கும்படியாக அவர் மேல் கட்டப்பட்ட வீடு ஒவ்வொன்றும் இந்த நாட்களிலே இந்த புயலின் மத்தியிலே அவைகளெல்லாம் நிலைத்து நிற்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவே, என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்கும் தூண் நீரே. You are the pillar that holds my life. Jesus, ஒருவேளை என் வாழ்க்கை உடைகிறது போல இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, என்னால் நிற்க முடியுமா என்று ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, அந்த அஸ்திபாரத்திலே உங்க வாழ்க்கை இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் உங்களை தாங்கிக் கொள்ளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக மாறும்படியாக அவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா, என் வாழ்க்கை உமக்குள்ளாக கட்டப்படும்படியாக என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்குள்ளாக ஆண்டவரே இந்த நாளிலே நிலைத்து நிற்கும்படியாக ஒரு யக்கமாஷைக்கே என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்க. எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா, என் படிப்பல்லப்பா, ஆண்டவரே, என் ஞானம் அல்லப்பா, ஆண்டவரே, என்னோட குடும்ப அஸ்திபாரம் அல்லப்பா, ஆண்டவரே, உங்களுடைய அஸ்திபாரம் மாத்திரமே இந்த நாளிலே எனக்குள்ளாக ஆண்டவரே எழும்பும்படியாக இந்த வேலையில என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் நான் இந்த yes Lord. என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. யெகோவா ஷம்மா, வாழ்வை தாங்கும் தூண் நீரே. யெகோவா ஷம்மா, வாழ்வை தாங்கும் தூண் நீரே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையில் நாம் பங்கேற்பதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த நமது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கணிந்த நன்றியை நான் நவழுகிறேன். அன்பானவர்களே, சபை கூடி வருதலை விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். 6 நாட்கள் வேலை செய்து ஒரு நாள் கர்த்தருக்கென்று அதை அர்ப்பணித்து விட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அக்காலத்தில் பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தது. அப்புறம் எப்படி அது ஞாயிற்றுக்கிழமை மாறினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்தது தான் வாரத்தின் முதல் நாள். ஆகவே அந்த முதல் நாளை நாம் தேவனுக்கென்று செலவழிக்க வேண்டும், தெய்வ சன்னிதானத்திற்கு போக வேண்டும் என்பதினால்தான் வாரத்தின் முதலாவது நாளில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதானமான ஒரு வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகவே the first day is on Sunday, and the Sunday we have dedicated for God's kingdom and God's ministry.
தேவ ராஜ்யத்திற்காக, தேவ ஊழியத்திற்காக அந்த நாளை அர்ப்பணித்து விடுவோமே, ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த வழியில் தான் இந்த நாளிலும் கர்த்தருடைய சபையிலிருந்து உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதில் சில பகுதிகள் தேவனை கனப்படுத்துவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் நன்றாய் ஸ்தோத்திர பலியிட்டோம், ஆராதித்தோம். அடுத்து நாம் நமது ஆண்டவரை பிரியப்படுத்தும் வண்ணமாக காணிக்கைகளை செலுத்தப் போகிறோம். ஆண்டவர் சொன்னார், ஜனங்களிடம் கேட்டு வாங்கு என்று மோசேக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு. இப்பொழுதும் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் சிவராஜ் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காரனோடை பகுதியிலே கட்டி கொண்டிருக்கிற அந்த கட்டடங்கள், அங்கே ஆராதனை செய்யக்கூடிய கூடங்கள் மற்றும் பல தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதில் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. மனமு வந்து நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் அந்த கட்டட நிதிக்கு போகும் பொழுது அது உயர 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 கர்த்தர் அதை நினைத்து நினைத்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஒரு 2 காசு போட்ட அந்த விதவையை இன்று வரை நாம் நினைவு கூறுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த நலத தைலத்தை, அந்த குப்பியை கொண்டு வந்து உடைத்து கர்த்தருடைய பாதங்களில் வார்த்து தன் தலைமயிரால் துடைத்த அந்த மாது இன்று வரை போற்றப்படுகிறார்கள். அப்படிதான், ஒருவேளை உங்களுடைய பெயர் பலகைகளில் வராமல் இருக்கலாம், பொறிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் நினைவு கூறப்படும். இப்பொழுதும் ஏஞ்சல் டிவியினுடைய கட்டட நிதிக்காக நீங்கள் அனுப்ப விரும்புகிற காணிக்கைகளை திரையில் வந்து கொண்டிருக்கின்றதான அந்த விவரங்களை அறிந்து கவனமாக கருத்தாய் செலுத்தும்படிக்கு அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் கூடவே செய்ய விரும்புகிறேன். பரலோக தந்தையே, தேவ திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தேவ மனிதனோடு இணைந்து நாங்களும் எங்களால் ஆனதை செய்வதற்கு கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்கு நன்றி. தம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீர் பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய வாக்கின்படியாக வானம் திறக்கப்படட்டும், பலகணிகள் திறக்கப்படட்டும், இடம் கொள்ளாமற் போக மட்டும் நீர் சொன்ன வாக்கு நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதா. வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட், ஆமென். நான் பார்க்கின்றேன். ஹalleluya. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஹalleluya. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹalleluya. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல சந்தோஷமா? ஆமென். அவர் நமக்கு நிழலா இருக்கிறவர். ஹalleluya. நாம் எங்கெல்லாம் போறோமோ அவர் நமக்கு நிழலாக நம்மோடு வந்து பகலிலும் இரவினிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹalleluya. அவரை கொண்டாடுவோம் எல்லாரும் நான் இந்த சந்தோஷமாக. எஸ் லார்ட். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும்
வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹalleluya. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹalleluya. எல்லா தீங்குக்கும் ஹalleluya. அது என்ன விதமான தீங்கா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்மை காக்கிறவர். ஹalleluya. நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் காக்கிற தேவன். ஹalleluya. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். ஹalleluya. நம் ஆத்துமாவை பாழாக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காக்கிறவர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். சொல்லுங்க, அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். மீண்டுமாக, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். எஸ் லார்ட், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏசப்பா, உதவி வரும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வாங்க நேயர்களே, கர்த்தருக்கு நாம் கொடுத்தோம். அடுத்து ஆராதனையினிலே ஒரு பிரதானமான பகுதி தான் கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தேனிலும் மதுரமானது. அன்றைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மலையில் ஏறின போது ஜனங்கள் எல்லாம் திரளாக அவர் பின்னால் வந்துட்டாங்க. மலை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பசியை மறந்துட்டாங்களாங்க. பசியே எடுக்கல போல தெரியுது. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மணி கணக்கா, நாள் கணக்கா. அதற்கு பின்பு அவர்களுக்கு உணவளிக்கிறதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கிறோம். அதுபோல் அவருடைய வார்த்தை வரும் பொழுது அதை உட்கொள்கிற கிருபையும் நாம் தெய்வனிடத்தில் தான் கேட்க வேண்டும். அப்பா, நீங்கள் பேசும், எங்கள் இருதயத்தை நான் விருத்த சேதனம் செய்து கொள்கிறேன். என் செவி அது விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். நீங்கள் சொல்ல நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றுதான் அன்றைக்கு ஏலி சின்ன சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த குரல் தேவனுடைய குரல் என்பது அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியவில்லை. என்னமோ ஆசாரியர் தன்னை கூப்பிடுவதாக நினைத்து கொண்டுதான், நீர் எங்களை கூப்பிட்டீரா? இல்லப்பா, நீ போய் படுத்துக்கொள். கடைசியாக அந்த பிள்ளையாண்டான் அந்த குரலுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாமல் வந்து திக்குமுக்காடிய பொழுதுதான் சாமுவேல் தேவனுடைய குரலை கேட்பதை அறிய முடியாமல் தவிக்கிறார் என்று ஆசாரியனாகிய ஏலி சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி ஒரு சத்தம் கேட்ட உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ன அழகாக கற்றுக் கொடுத்தார். இப்போ கூட தேவனுடைய வார்த்தை வர 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 நீங்கள் சொல்லுங்கள், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் மிகுந்த ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் இந்த மாதத்தில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மையமாக வைத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை சுற்றிலும் வந்த திரளான ஜனங்களுக்கு விசேஷமான காரியங்களை உவமைகளாக எடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக வசனத்தை கேட்கிறவர்கள்
உணர்கிறவர்கள் எப்படி அவர்கள் பலன் தருவார்கள்? நன்றாக வசனத்தை கேட்கிறவர்கள், உணர்கிறவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். வசனங்களை ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கு நாம் பல வழிகளில் பல முறைகளில் வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் வாழ்ந்த காலத்தில் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இருந்து 42ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவர்களுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் என்றார். வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது நடந்த ஒரு உண்மையான சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் என்பவருடைய வீட்டிற்கு அவர் போகிறார். ஆனால் அவருடைய சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்குள் வந்த உடனே அவர் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவருடைய சகோதரியான மார்த்தாள், நான் வீட்டு வேலைகளை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், அவங்க வந்து எனக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் சொல்லாமல் அவங்க உங்கள் பாதத்திலேயே உட்கார்ந்துட்டுருக்குறாங்களே அப்படின்னு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவங்க சொல்கிறாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அன்னைக்கு இயேசு அவர்கள் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகும்போது இயேசு மாத்திரம் செல்லவில்லை, கூட ஒரு 70 சீஷர்கள் சென்றார்கள் என்று சொல்கிறாங்க. அந்த 70 பேருக்கு சமைக்க வேண்டும் என்றால் மிகவும் கடினம்தான். அதுவும் மார்த்தாள் தனியாக அவங்க வேலை செய்கிறாங்க. இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டார், கூட சீஷர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நான் சமைச்சு ஆகாரம் கொடுக்கணும், அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சகோதரி மரியாள் அந்த சமையலை பற்றி கவலைப்படல, வந்திருக்கிறவங்கள பற்றி கவலைப்படல, இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், இது மாதிரி ஒரு தருணம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த மார்த்தாள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், இந்த உலகத்தில் தேவையானது ஒன்றே. அதைதான் மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். என் வாயிலிருந்து வர்ற வசனத்தை
கேட்கறதுக்கு இது மாதிரி ஒரு தருணம் வராது. சமையல் எப்போ வேணாலும் செய்யலாம், சோறு எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். ஆனால் நான் உட்கார்ந்து என் வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான தருணம். அதைதான் தேவையானது, அதுதான். அதைதான் உன் சகோதரி மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத, இப்போ நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை விட்டு என்றைக்குமே அவர்களை விட்டு நீங்காது. அதைதான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக திருச்சபையில் இணைந்திருக்கிற விசுவாசிகளாக தேவ குடும்பங்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் ஏன் ஆராதனைகளுக்கு செல்லுகிறோம்? ஏன் அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவ சமூகத்தில் போய் நாம் உட்காரும் பொழுது ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நாம் உணர்வடைகிறோம். இதன் மூலமாக இன்னும் அதிகமான பலனை தருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து 41ஆம் வசனம். அத்தனை வசனங்களையும் நாம் வாசிக்கப் போவதில்லை. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார் என்று. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அப்படியே போய் காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவர்கள் நடுவிலே இறங்குகிறார். அவர்கள் எல்லாரும் பல பாஷைகளிலே பேசுகிறார்கள். அந்த ஊரில் அந்த இடத்துல இருந்தவங்களாம் அங்கே வந்துட்டாங்க. என்ன பல பாஷைகளில் பேசுகிறாங்க, நம்ம பேசுகிற பாஷையெல்லாம் பேசுகிறாங்க, தேவனுடைய மகத்துவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே என்று அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இவங்கெல்லாம் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறாங்களா, இப்படி இவங்க பேசுகிறாங்களே. அப்போ தான் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அப்போ அதிலிருந்து தொடர்ந்து அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறபடி நாங்கள் வெறி கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல. இப்போ 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாக யோவேலின் மூலமாக உரைக்கப்பட்டபடியே கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தொடர்ந்து அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்படி கடைசி நாட்கள் இருக்கப் போகிறது, உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்
இப்படி அவர்களோடு அவர் பேசிக்கொண்டே இருந்தபோது 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:37, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை, அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் வாழ்ந்த நாட்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அங்கே கூடி வந்த ஜனங்களுக்கு நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வார்த்தைகளை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து அவர் பிரசங்கித்த போது, அந்த வசனங்களை அறிவித்த போது, அதை கேட்டவர்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கென்று அர்ப்பணித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அவங்க அத்தனை பேரும் 3000 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். அப்படியே கேட்டு, நல்லா இருக்குது பிரசங்கம், நல்லா சொன்னார், ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு போகாம, அந்த வசனத்தை கேட்க கேட்க வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள். அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, இது வரைக்கும் இப்படி நாம் வார்த்தைகளை கேட்டதில்லையே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே, இப்பொழுது நாம் நம்முடைய இருதயமே பாதிக்கக்கூடிய அளவிற்கு தேவனுடைய வசனங்களை இந்த தேவ மனுஷன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் மனம் திரும்புறதோடு நின்று விடக்கூடாது. நான் பாவத்தெல்லாம் விட்டுட்டேன் நின்றுவிடக்கூடாது. பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்தானத்தை போல நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். உடனே அவங்க எல்லாரும் அப்படியே அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று அந்த 3000 பேரும் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக, அதற்கு தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையில் இணைந்திருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். தேவ ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கிறார்கள். எந்த அளவிற்கு அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது, எந்த விதத்திலெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறுதல் அடைந்திருக்கிறது, நம்மை சோதித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து
யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இப்போ வாசித்த இந்த வேத பகுதியில் பவுல் அவர்களும் சீலா அவர்களும் பெரோயா பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போய் யூதருடைய ஜெப ஆலயத்தில் இப்போ தேவ வசனங்களை போதிக்கிறாங்க. அந்த பட்டணத்தார், வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் இருந்தவங்க ரொம்ப மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். அது மாத்திரம் இல்லை, காரியங்கள் இப்படி இருக்குதா, இப்படியெல்லாம் நம்ம செய்யணுமா, இதுவரைக்கும் நமக்கு யாரும் சொல்லலையே, இப்போ வசனம் இப்படி சொல்லுதே, இதை இப்படி இவங்க கற்றுக் கொடுக்குறாங்களே, ஆகவே நாம் தினந்தோறும், வேதம் சொல்லுகிறது, தினந்தோறும் வேத வாக்கியங்களை அந்த பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏதோ கேட்ட அந்த நாளோடு மாத்திரம் அல்ல, கேட்ட நேரத்தில் மாத்திரம் அல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க கேட்க, ஒரு வாஞ்சையோடு விருப்பத்தோடு நாம் கேட்க கேட்க, அந்த வார்த்தைகளை நாம் ஆராய ஆராய நம்முடைய வாழ்க்கை நற்குணங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் கேட்கும்படியான ஒரு தருணத்தை நமக்கு கொடுக்கிறாரோ, அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நாம் மறுபடியுமாக புதுப்பிக்கப்பட, உருவாக்கப்பட, மறுரூபப்பட அந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கிறது. 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் தேவ வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கும் போது அந்த வசனத்தை நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஏதோ நாங்கள் மனுஷர்கள் பேசுகிற வசனம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், இந்த மனிதர்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய வசனங்களை எங்கள் நடுவிலே கொடுக்கிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் உங்களுக்காக நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதை தேவ வசனமாக விசுவாசிக்கிறதுனால உங்களுக்குள்ள அந்த வசனம் பேலன்ஸ் செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கேட்குற அந்த வசனம் ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. நீங்கள் எந்த வசனத்தை, எந்த வார்த்தையை தேவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக ஒரு உணர்வை கொண்டு வரும்போது உங்களுக்குள்ளாக ஒரு பலன் வருகிறது. அதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும், திருச்சபையில் அவயவங்களாக இணைந்திருக்கிற நீங்களும் நானும், ஒருவேளை நீங்கள் திருச்சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில், பாதிக்கப்பட்ட நிலையில், மருத்துவமனையில், நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும்
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு அக்கறையாக, எவ்வளவு ஆர்வத்தோடு, எவ்வளவு மன வாஞ்சையோடு நீங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆவிக்குரிய பலன்களை கொண்டு வரும். நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊரில், உங்கள் பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற தேசத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது ஆவிக்குரிய நிலையில் அந்த வார்த்தைகள் எப்படி கிரியை செய்கிறது, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம கேட்குறோம் வசனத்தை, நம்ம உட்கார்ந்து கேட்குறதே ஒரு அபிஷேகம்தான். நிறைய பேருக்கு, சிலருக்கு பாட்டு தான் பிடிக்கும், சிலருக்கு ஜபந்தான் பிடிக்கும், சிலருக்கு சும்மா உட்கார்ந்துருக்கிறது பிடிக்கும். ஆனால் நம்ம உட்கார்ந்து வசனத்தை கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு அபிஷேகம். அப்போ அந்த ஆவிக்குரிய நிலையில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறத பாருங்க. எப்பவும் என் வாசற்படியில் அப்படியே தூங்கி கொண்டு அல்ல, விழித்திருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் சொல்கிறத எதையும் கேட்காம நான் விட்டுறக்கூடாது. கவனமாக, உற்சாகமாக விழித்திருந்து என் கதவு நிலை அருகே, அப்படியே அந்த நிலை அருகே காத்திருந்து ஆண்டவர் பேசுகிறார். பேசுவார், இப்போ எதையாவது சொல்லுவார் அப்படின்னு காத்திருந்து அப்படியே சும்மா விட்டு விடாமல் எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் திருச்சபையிலே ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும்போது, ஜெபங்களிலே நாம் கலந்து கொள்ளும்போது, ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரையிலும் நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம், யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எந்த நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் இருந்தாலும் நம்மை அழைத்த தேவன் நம்மை பார்க்கிறார். என் மக நான் சொல்கிற வார்த்தையை கேட்கணும், என் சத்தத்தை கேட்கணும் என்று எவ்வளோ ஆர்வமாக, எவ்வளவு நேரம் ஆனாலும் அப்படியே தூங்காமல் விழிச்சு அப்படியே காத்திருந்து ஆண்டவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை, எனக்கு சொன்ன வார்த்தையை நான் விட்டுறக்கூடாது, அதில் எவ்வளோ கவனமாக இருக்காங்க. அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, அதற்கு செவி கொடுக்க நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தில் தங்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். இன்றைக்கு அநேக முறை நம்முடைய ஆராதனைகளில் பல கடிந்து கொள்ளுதல்கள் வரும். நீங்கள் இப்படி பேசக்கூடாது, இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, இப்படி உங்கள் உள்ளத்தில் நினைக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் எதிர்பாராத, நமக்கு இதுவரைக்கும் தெரியாத நிறைய கடிந்து கொள்ளுதல்கள் நமக்கு வரும். அப்போ தேவ வார்த்தை என்ன சொல்லுது, அது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். ஒரு காரியத்தை தேவ வார்த்தையிலிருந்து தேவ ஊழியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் நம்ம ஜீவனுக்குள்ளே போகணும், ஜீவனுக்கு ஏதுவாக இந்த உலகத்தில் நடக்கணும். அதுக்கு தான் அந்த கடிந்து கொள்ளுதல் வருது. அந்த கடிந்து கொள்ளுதல் வரும்போது நமக்கு ஏற்றுக்கொள்ளுகிற காது இருந்தால், அவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஞானிகள். அவங்கெல்லாம் ஞானிகள். இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள்
நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டோம், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் இருக்கேன், எனக்கு எப்பவுமே சபை தான், எனக்கு எப்பவுமே ஜபந்தான், நான் கேட்காத பிரசங்கமே இல்லை, நான் கேட்காத செய்தியே இல்லை, நான் செய்யாத ஊழியமே இல்லைன்னு சொல்லி நாமே நமக்குள்ள நம்மை பற்றி பெருமிதமாக நினைச்சு கொள்ளக்கூடாது. இன்னும் நமக்கு தெரியாத நிறைய காரியங்கள் இருக்கும். அப்போ ஆவியானவர் அதை நம்ம கற்றுக் கொடுப்பார். அதை கேட்கறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சில நேரத்தில் எனக்கு தெரியாததா, என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி என்னத்தையும் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் இதுக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நம்மை போல ஒரு கோழைகள் முட்டாள்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எவ்வளவு கால விசுவாசிகளாக இருந்தாலும், எவ்வளவு கால ஊழியர்களாக இருந்தாலும், ஆண்டவராகிய தேவன் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு எதையாகிலும் ஒன்று கற்றுக் கொடுக்கும்போது அது சில நேரத்தில் கடிந்து கொள்ளுதலாக இருக்கும். நீ போகிற முறை, நீ செய்கிற முறை அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஆகவே தேவனுக்கு பிரியமான முறையில் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நமக்கு கசப்பாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், ஆனால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் ஞானிகள் என்று வேதம் சொல்லுது. அடுத்ததாக பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். எதையோ ஒன்று சர்ச்சைக்கு தான் வராங்க, என்னென்னத்தையோ செஞ்சு, நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், எல்லாம் நல்லா செய்கிறாங்க. ஆனால் வசனமே தெரியாது, தேவனுடைய வார்த்தையே தெரியாது. நிறைய பேருக்கு அன்றைக்கி சர்ச்சில் ஆராதனையில் தேவ ஊழியர் என்ன பேசினார்னு கேட்டால் நான் கேட்கவே இல்லைன்னுவாங்க. அப்புறம் அவங்க அவ்வளோ நேரம் அங்கே என்ன பிரயோஜனம்? கேட்டால் சொல்லுவாங்க, நான் அந்த வேலை செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன். அன்னைக்கு பலியிட்டாங்க, இன்றைக்கி நமக்கு வேலை செய்யுங்க வேணான்னு இல்லை. அதுக்கு தான் நிறைய ஆராதனை வச்சுருக்காங்க. ஒரு ஆராதனையில் கேட்க முடியாமல் வேலை செஞ்சாலும் இன்னொரு ஆராதனையிலையாவது உட்காந்து, ஆண்டவரே என் கூட பேசுங்க, நீங்கள் சொல்கிறத இன்றைக்கி நான் கேட்கணும். நம்ம எப்போ காலமெல்லாம் நான் ஆண்டவருக்கு தான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நம்ம கலந்து கொள்ளுகிற திருச்சபையில் தேவனாய கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறாருன்றதையே வாழ்நாளெல்லாம் கவனிக்காமல் இருந்தால் எப்படி தான் நமக்கு உணர்வு வரும்? எப்படி தான் நம்ம பலன் என்னமோ வேலையை செஞ்சிட்ருப்போம், ஆனால் அதனால் நமக்கும் பலன் வராது, நம்ம குடும்பத்துக்கும் பலன் வராது, நம்ம ஊருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நிறைய காரியங்களை செய்யுங்க வேண்டான்னு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்க நாம் நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். லூக்கா அவர்கள் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை குறித்து சொல்லும்போது அவங்க வசனத்தை கேட்பாங்க. அந்த கேட்ட வசனத்தை உண்மையா நன்மையா இருதயத்தில் காத்து கொள்வார்கள். அந்த இருதயத்தில் அந்த வசனம் அப்படி இருப்பது மாத்திரமல்ல, பொறுமையா பலன் கொடுப்பாங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தில் இப்படி நான் செய்யணும்னு சொன்னீங்களே, அதை நான் எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணும், எந்த வழியில் செய்யணும், அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அதை ஒவ்வொன்றையும் நிதானமாக பொறுமையாக அவசரமாக உடனே பலன் தந்துடணும். எதையோ ஒன்று பாதி கேட்டு பாதி கேட்காம அறையும் குறையுமா செய்யாமல் நான் கேட்ட அந்த வசனம், நான் கேட்ட அந்த தேவ வார்த்தை சரியாக நான் செயல்படுவதற்கு பொறுமையாக இன்னும் ஆழமாக ஒன்னொன்னையும் யோசித்து சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நான் செயல்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது,
அப்படி பொறுமையாக செய்கிறவங்க பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி இந்த உலகத்தில் தெய்வ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, நானும் சரி, இந்த நாள் வரையிலும் தேவனாகிய கர்த்தர் பல வார்த்தைகளை நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தான் இருக்குது. பல வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். உண்மையா நன்மையா அது நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அப்படியே விட்டு விடாமல் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இந்த வார்த்தை இப்படி நான் நடக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதன்படி நான் நடக்க என்னை நான் எப்படி மாற்றிக்கணும், எப்படி என்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நான் வாழ்ந்துட்டேன், ஏதோ ஒரு விதத்தில் நான் வளர்ந்துட்டேன். அந்த விதத்தில் இருந்து, அந்த சூழ்நிலைகளில் இருந்து நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் பொறுமையா நிதானமா, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் நடக்க எனக்கு வேண்டிய கிருபையை தாங்க. அப்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாத்திராகமம் 1:19. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். நல்ல தைரியமாக அங்கே இருக்கிற மருத்துவச்சிகள் நர்சஸ் சொல்கிறாங்க. பார்வோன் சொல்கிறாரு, இந்த எபிரேய ஸ்திரீகள்லாம் குழந்தை பிறக்க வந்தால் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணி போட்டுருங்க, தூக்கி நதியில் போட்டுருங்க, யாரையும் உயிரோட வைக்காதீங்க அப்படின்னு பார்வோன் ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்போ இந்த மருத்துவச்சிகள் இவங்க தான் அந்த பிரசவத்தை பார்க்கணும். அப்போ பார்வோன் ராஜா கேட்குறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொன்னதை நீங்கள் கேட்கலையா, நான் சொன்னபடி ஏன் நீங்கள் செய்யலை? இந்த மருத்துவச்சிகள் எபிரேய ஸ்திரீகளை பற்றி சொல்கிறாங்க ராஜா கிட்ட. ராஜா, நாங்கள் என்ன செய்கிறது, இந்த எபிரேய ஸ்திரீகள் எங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நாங்கள் அவங்களுக்கு பிரசவம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, வர்றதுக்கு முன்னாலேயே குழந்தை பிறந்தது, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவங்க நல்ல பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அப்படி அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே அந்த நியாயப்பிரமாண விதிமுறைகளை படிக்கிறவங்க, குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள், அதுவும் கர்ப்பம் தரித்த உடனே, கர்ப்பம் தரித்த அந்த நாளிலிருந்து அவங்க பிரசவிக்கிற நேரம் வரையிலும் அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை, அந்த விதிமுறைகளை அவர்கள் வாசித்து கொண்டே இருப்பார்கள், மனப்பாடம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்படி அவங்க வார்த்தையிலே நிறைந்திருக்கிறதுனால, அவங்க பலம் உள்ளவர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு பிரசவம் பார்க்க வேண்டிய மருத்துவச்சிகளினுடைய கண்களில் கூட அவர்களுக்கு தயவு கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. அந்த காலத்திற்கு முன்பதாக எந்த அளவிற்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியுமோ, எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க இன்னும் எங்கெல்லாம் நாம் மறுரூபம் அடைய வேண்டுமோ அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது நிச்சயமாக நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நாம் இருக்கிற ஊரில், தேசத்தில் பலன் கொடுக்கிறவர்களாயிருப்போம். அடுத்ததாக முதல் வசனத்தை நாம் கேட்கணும். கேட்க வேண்டும் என்றால் கேட்கின்ற காதுகள் இருக்கணும். அந்த கேட்கின்ற காதுகள் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்ம கவனிக்கிறோம் என்ற மனதை காண்பிக்கிறது. உன்னை ஒழுங்காக உட்கார்ந்து அவங்க பேசுகிறத ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அது எதை வெளிப்படுத்துகிறது? கவனித்தலுக்குள்ளாக நம்முடைய மனதை செலுத்தி கொண்டிருக்கிறோம். முன்னே விடக்கூடாது. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை கூட கேட்காம, ஐயோ நான் கேட்காம விட்டுட்டேனே, ஐயோ என்ன சொன்னாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நான் அதுக்கு பின்னால்
நான் குழப்பம் அடையக்கூடாது. நான் ஒரு வார்த்தையை கூட கவனிக்காமல் விட மாட்டேன். என் மனசு அதை கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்கிறது என்பது அதை தான் வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 40:6, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. என்னிடத்துல நீங்க என்ன கேட்குறீங்க? பலி கொண்டு வா, காணிக்க கொண்டு வான்றதை விட நான் என்ன சொல்றேன்றதை நீ கவனிக்கணும். நீ கவனிக்கிறியா கவனிக்கலையா, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:15, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். வாசித்த இந்த வேத பகுதியில் ஞானியின் செவி அறிவை நாடும். இந்த உலகத்தில் ஞானிகளாக இருக்கிறாங்கன்னா அவங்க திடீர் ஞானிகளாக மாறுவதல்ல. அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம், இன்னும் எதையெல்லாம் நாம் அறியாமல் இருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு காலமாக இருந்தாலும், அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் எது நடந்தால் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், நம்ம கேட்க வேண்டாம் என்று இருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் இப்படி நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு காரணம் என்ன, இதனால் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இதில் நான் எங்கே மாறுதல் அடையணும், இன்னும் எந்த வழிகளிலெல்லாம் நான் இந்த அறிவை நாட வேண்டும். இப்படி தான் ஞானிகள் இருப்பார்கள். நீதிமொழிகள் 20:12, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கிற காது, காண்கிற கண்ணை உண்டாக்கினவர் யார்? நம்முடைய ஆண்டவர். அப்போ நமக்கு கேட்கறதுக்கு காதை கொடுத்துட்டு, பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்துட்டு, தேவையில்லாதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஆண்டவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவார்? தேவையில்லாதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் எப்படி ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுவார்? அப்போ தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை பார்க்க வேண்டும். தேவனுடைய வசனங்களை வேதாகமத்திலே நாம் பார்க்கணும், படிக்கணும், தியானிக்கணும். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். வீணான கதைகள், வீணான காரியங்கள் இதை கேட்டு நம்ம காதில் கேட்டு கேட்டு நம்ம மனசை தேவையில்லாத காரியங்களில் நிரப்பிக்கொள்ளக்கூடாது. அப்போ நம்ம பலன் கொடுக்க முடியாது. தேவையில்லாத உன்னை பகலெல்லாம் பார்த்துக்கிட்டு, பகலெல்லாம் கேட்டுட்டு, அப்புறம் ராத்திரி தூங்கும்போது என்ன வரும்? பகலெல்லாம் கேட்டது தான் வரும், பகலெல்லாம் பார்த்தது தான் வரும். சொல்லுவாங்க, ராத்திரியில் தூக்கமே வரல, அது வந்து நிற்கிது, இது வந்து நிற்கிது, என்னை வந்து அழுத்துது, என்னை பயமுறுத்துது, என் கூட தேவையில்லாத இதெல்லாம் ஏன் வருது? பகலெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் பார்க்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அவர் தரிசனங்களை தருவார், வெளிப்பாடுகளை தருவார், இன்னும் அதிகமாக நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25:12, கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. அந்த வார்த்தையை வாசிக்கும் போது கவனமாக வாசிங்க. கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. ஒருத்தங்க நல்லா கேட்குறாங்க நம்மக்கிட்ட, அப்போ அவங்கக்கிட்ட ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறாங்க. இப்போ ஆண்டவரை அறியாத ஒருத்தங்க வராங்க, அவங்களுக்கு இயேசுனாலே யாருன்னு தெரியாது. எங்களுடைய கூடுகையில் ஒரு குறிப்பிட்ட வயசானவங்க வந்தாங்க, அவங்களுக்கு இயேசுனாலே யாரும் தெரியாதான், இயேசுவை பற்றி கேட்டதே கிடையாதான், ஒன்றுமே தெரியல தான். ஆனால் உட்காந்துருக்காங்க, கேட்குறாங்க, நல்லா கேட்குறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது எப்படி பேசணுமா? வசனம் சொல்லுது, அவங்கள ஞானமாக கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறாங்க. எப்பா, இவ்வளோ காலம் என்னமோ வாழ்ந்தீங்க தான், வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. எவ்வளோ காரியங்களை நீங்கள் தெரிஞ்சபடி எப்படியெல்லாம் செஞ்சீங்க, எவ்வளோ பக்தியாக செஞ்சீங்க,
எல்லாம் வேஸ்ட்டு மீன். ஆனால் இப்போ ஒரு நேரம் வந்துருச்சு பாருங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் அவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்திக்கணும். சொல்கிறதையும் சொல்லணும், அவங்க செஞ்சதும் தெரியாமல் செஞ்சாங்க, அதையும் அவங்க புரிஞ்சிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் கேட்குறாங்க, ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அப்புறம் முடிஞ்ச பிறகு என்ன உங்களுக்கு என்ன புரிஞ்சது? எப்போவும் இயேசுவை தான் கூப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் என்னென்னத்தையோ கூப்பிட்டோம், எந்தெந்த வழியிலையோ போனோம், ஒன்றும் நடக்கலை. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், இயேசுவை தான் கூப்பிடணும். இயேசு ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இயேசு ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இயேசு ஒருவர் தான் நம்முடைய சாபங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இன்னைக்கு சமாதானம் யாரால கிடைக்கும்? நம்ம குடும்பத்தில் கிடைக்காது, நம்ம சொந்தக்காரங்களால் கிடைக்காது, நம்ம இருக்கிற ஊரில் கிடைக்காது, நம்ம இருக்கிற தேசத்தில் கிடைக்காது. இயேசு ஒருவரால் தான் கிடைக்கும். அந்த இயேசுவை யார் நம்புகிறாங்களோ, இயேசுவுக்கு யார் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் தான் சமாதானம், அவங்க வாழ்க்கையில் தான் சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில் தான் நித்திய ஜீவன். அவங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, பரலோகத்திற்கு போனாலும் இயேசுவோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. ஞானமாக கடிந்து கொண்டு அவங்களுக்கு நாம் புத்தி சொல்லும்போது வேதம் சொல்லுது, பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷம், நமக்கு பொண்ணை கொடுத்த மாதிரி ஒரு விலையேறப்பெற்ற ஆபரணத்தை கொடுத்ததற்கு சமானமாகும். மத்தேயு 13:16. மத்தேயு 13:16. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஹல்லேலூயா. இப்போ வசனம் என்ன சொல்லுது? நம்ம பார்க்கறதுக்கு, நம்ம கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ ஒரு காலத்தில் நாம் திருச்சபையில் மட்டும்தான் பார்த்தோம், திருச்சபையில் மட்டும்தான் கேட்டோம். இப்போ கேட்டதையே திருப்பி கேட்கறதுக்கு, பார்த்ததையே திரும்ப பார்க்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல தருணங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் நன்மையானவைகளை பார்க்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு சீஷர்கள் ஒரு மாதிரியாக இருந்தார்கள். அவங்க இந்த உலகத்தில் இயேசுவோடு இருந்தபோது அவங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி அந்த சீஷர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்தார்கள் என்று பல தேவ வார்த்தைகள் சொல்லுகிறது. இதை குறித்து நாம் மத்தேயு 13:36 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். ஒரு ஓமை சொல்கிறார், களையை பற்றி சொல்கிறார். சரி, சொன்னதை கேட்டுட்டு அப்படியே போவோன்னு போகாமல், சொன்ன இடத்துலேருந்து இயேசு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கே பின்னால் போய் சீஷர்கள், இயேசுவே நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு, இந்த களைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அது எங்களுக்கு புரியல, பரவாயில்ல நாளைக்கு போய் கேட்டுக்கலாம். இப்போ நீங்களும் நானாக இருந்தால் கூட இப்போ எங்கே டைம், பாவம் இவ்வளோ நேரம் இயேசு பிரசங்கம் பண்ணியிருந்தார், எவ்வளோ டயர்டாக இருப்பார், போய் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க போகாமல் எவ்வளோ ஒரு வாஞ்சை பாருங்கள், எவ்வளோ ஒரு தாகம் பாருங்கள். இன்றைக்கி சொன்னதில் இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு புரியல, இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவர் வீட்டுக்கே போய் அவர்கிட்ட அதை பற்றி கேட்குறாங்க. அவரும் சொல்கிறார், களை என்பது பொல்லாங்கன் விதைக்கிற ஒரு விதை, சத்துரு விதைக்கிற ஒரு விதை. அவன் நல்ல நிலத்தில் அவன் விதையை விதைச்சானா நல்ல பயிர் விளையிற மாதிரி இந்த களையும் வளர்ந்து கடைசியில் இந்த நல்ல பயிர்களுடைய ஆசீர்வாதங்களையும் இந்த சத்துரு விதைத்த இந்த களைகள் அது
எடுத்துக்கும். இதுவும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும், அதுவும் நன்மையற்றதான். அதனால தான் நம்ம எப்பவுமே நம்ம நிலத்தில் களைகள் விதைக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அறிவுரை கூறுகிறார். அது மாத்திரமல்ல, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதிலெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது சீஷர்கள் மறுபடியும் வந்து அவரிடத்தில் அவருடைய சந்தேகங்களை கேட்கறத பார்க்குறோம். மார்க்கு 7:17, மார்க்கு 9:11-28, மார்க்கு 10:10, மார்க்கு 13:4, லூக்கா 3:12, லூக்கா 11:1, லூக்கா 18:18. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் எதையாகிலும் ஒன்றை சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டு போகாமல் எப்படி அவரை தொந்தரவு பண்ணி கேட்குறாங்க. அது அவங்களுக்கு புரிகிற வரையிலும் கேட்குறாங்க. அவங்க அப்படி கேட்டது தான் இன்றைக்கி நமக்கு வசனங்களாக எழுதப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி நமக்கு புரியல நம்ம சொல்ல முடியாது. அப்போவே அவங்க சீஷர்கள் கேட்கும்போதே அவங்க இயேசுவினிடத்தில் கேட்டதுனால, இயேசு அதுக்கு விளக்கம் கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லெகுவாக அதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை அந்த காலத்தில் வாழ்ந்த சீஷர்கள் அவங்க ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யுங்கள்னு சொன்னால் அதை செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ சீஷர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க இயேசுவோடு கூட பேசும்போது இயேசு அவங்களுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதை கேட்டு புரியாமல் அப்படியே போகாமல், எதெல்லாம் அவங்களுக்கு விளங்கலையோ, எதெல்லாம் அவங்களுக்கு உணரலையோ, எதெல்லாம் அவங்க செய்யணும்னு இயேசு இதை சொல்கிறாரோ, நாங்கள் இதை செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதை கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்களே, இப்படி பண்ண வேண்டும்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியலையே, எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அப்போ இயேசுவும் அதை கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையில் இணைந்திருக்கிற நீங்களும் நானும் நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக வசனங்களை கேட்கும்போது நாம் உணர்வடைந்து ஒரு நல்ல நிலத்தில் உள்ள விதைகளாக நல்ல பலன் கொடுக்க வேண்டும். அது எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் இருக்கிற ஊருக்கு, என் பட்டணத்திற்கு, என் தேசத்திற்கு அவைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே, இன்னும் எந்த இடத்துலலாம் வசனத்தை ரொம்ப நல்லா கேட்குறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆனால் நிறைய தடவை நாங்கள் வசனத்தையே கேட்கறதில்ல. அநேக முறை எங்களை திசை திருப்புகிற நிறைய காரியங்கள் இப்பொழுது திருச்சபையிலேயே எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. எங்களை தயவு செய்து மாற்றுங்கப்பா. எங்களுக்கு நாங்கள் போகிற அந்த நேரம், நாங்கள் கலந்து கொள்ளுகிற நேரம் வீணாய் போகக்கூடாது. நீங்கள் எங்களோட எப்படிலாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் கவனமாக கேட்க அந்த மாதிரி ஒரு மனசை எங்களுக்கு தாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை தாங்க. அதன்படி நடக்கக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு காண்பியும். இன்னும் எங்கெல்லாம் நாங்கள் தவறு செய்து கொண்டு இருக்கிறோமோ எங்களை தயவு செய்து மன்னிங்கப்பா. எங்களுக்கு தெரியாததுனால, புரியாததுனால, வசனத்தையும் கேட்டும் நாங்கள் உணராமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற குறைகளை எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் பலன் தருகிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வாதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்மோடு அவர் பேசியிருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், இனியும் பேசுவார். அன்பானவர்களே, நீங்களும் நான் இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடுவதற்காக அல்ல, அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் இந்த ஆராதனையின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். தயவுசெய்து முடிந்தவர்கள் அத்தனை பேரும்
தெய்வ சமூகத்தில் முழங்கால் போட முடியுமானால் போடுங்கள், அல்லது நின்று கொள்ள விருப்பம் உண்டானால் நின்று கொள்ளுங்கள். வயோதிபர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறவர்கள், நீங்கள் அப்படியே கண்களை மட்டும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு சில காரியங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறோம். அதில் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். முதலாவதாக வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வியாதி என்பது நமக்கு இருக்கக்கூடாது. வியாதியை உன்னை இருந்து விளக்குவேன் என்று தான் கர்த்தர் சொன்னார். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் ஏனோ ஏதோ காரணத்தினால் நாம் இப்பொழுது வியாதிப்பட்டு விட்டோம். அந்த காரணங்கள் நமக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒன்று தெரியும், எப்பேற்பட்ட வியாதி ஏதினால் வந்திருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தால் அவைகளை சுகமாக்க முடியும். இயேசுவின் நாமத்தால். தகப்பனே, இப்பொழுதும் எந்தெந்த வழிகளில் உமது பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சிலர் பார்க்கின்சன் என்று சொல்லப்படுகிற அந்த நோயில் கஷ்டப்படுகிறார்களே, தொட்டு சுகமாக்கும். சிலர் இருதய சம்பந்தப்பட்ட வியாதியில் கஷ்டப்படுகிறார்களே, தொட்டு சுகமாக்கும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சரும வியாதிகள், கட்டிகள், கர்ப்ப பாத்திரத்தில் உண்டாகிற நோய்கள், தொண்டையிலே ஏற்படுகிறதான சிக்கல்கள், குடல் புண்கள், வாய்ப்புண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு மருந்து உண்டானால் குரு மருந்து இயேசுவின் ரத்தம். தகப்பனே, தம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். ஏனோ தெரியவில்லை, என் சரீரம் புஷ்டியாய் கொண்டே இருக்கிறது, அளவுக்கு மிஞ்சி நான் பருமனாய் கொண்டிருக்கிறேன். ஒபிசிட்டி, அந்த நோய் இப்பொழுது நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, உமது பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இருமிக்கொண்டே இருக்கிறார்களே, அதிலிருந்து விடுதலை தாரும் அப்பா. எலும்புக்குள்ளே வலி, நரம்புக்குள்ளே வலி, தலைக்குள்ளே வலி, வயிற்றுக்குள்ளே வலி, எங்கெல்லாம் வலி அவர்களை வாட்டுகிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் இப்பொழுது கடந்து செல்லுவதாக. தெய்வீக சுகத்தை உன் பிள்ளைகளுக்கு தருவீராக. நன்றி அப்பா, என் ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன். ஆண்டவரே, அடுத்து அநேகர் தங்களுடைய குடும்பங்களில் ஏற்பட்ட ஏனோ எப்படியோ வந்த கடன் சுமை வாட்டுகிறது. சிலர் தற்கொலை செய்து கொள்ள கூட அவர்கள் மனம் போகிறது. இவ்வளவு கடனை எப்படி நாங்கள் கட்டுவோம்? குடும்பமா விஷத்தை அறிந்து இறந்து போயிடலாமா? அந்த எண்ணங்களை கொடுக்கிற எதிராளியை இயேசுவின் நாமத்தில் அப்பால் படுத்துகிறேன். உமது பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து அந்த கடன்களை அடைக்க உதவி செய்யும் சுவாமி. தொழிலிலே நஷ்டம், வியாபாரத்திலே கஷ்டம் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். தனியார், மத்திய, மாநில அரசுகளில் பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கு உயர்வை தாரும். வருமானத்தை ஆசீர்வதியும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு அந்த காரியம் கைகூடி வரட்டும். ஆண்டுகள் உருண்டோடி திருமணமாகியும் இன்னும் பிள்ளை இல்லை என்று ஏங்குகிற உமது பிள்ளைகளின் ஏக்கத்தை நீக்கி அருளும். ஆண்டவரே, உள்ளூர், வெளியூர், வெளி தேசங்கள், வெளி கண்டங்களில் படிக்க பணியாற்ற போயிருக்கிற எங்கள் பிள்ளைகளெல்லாம் நினைக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனை, இந்த நாட்களிலே கொள்ளை நோயினாலும் சரி, திடீரென்று ஏற்படுகிற இயற்கை சீற்றங்களினாலும் சரி, வறுமையினாலும் சரி வாடுகிற தேசங்களை கண்ணோக்கிப்பார். போர் பதற்றத்தினால் இன்னும் ஒழியாத போர்கள் தொடர்கிறதே. சமாதான பிரபு, சமாதானம் தாரும். எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். தேசத்தை பாதுகாக்கும்படி நிற்கின்ற இராணுவத்தினர், உள்ளூர் போலீஸ்காரர்கள், அதிகாரிகள் கண்ணோக்கி பாரும். மருத்துவ துறையினர், கல்வி துறையினர், துப்புரவு தொழிலாளர்களை தேவன் ஆசீர்வதியும். எங்கள் பாரத பிரதமர், எங்கள் நாட்டு ஜனாதிபதி, எங்கள் மாநில கவர்னர்கள், மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழகத்தின் முதல்வரை கண்ணோக்கி பாரும். அனைத்து தலைவர்கள், அரசியல்வாதிகளையும் கைகளை ஒப்புடுகிறேன். ஆன்மீக தலைவர்கள் உலகமெங்கும் திருப்பணிக்காக அயராது ஓடுகிறார்கள். ஊடகங்களின் வழியாக உழைக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நினைத்தருளும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் சபையார், பெந்தைக்கோஸ்தே ஊழியக்காரர்கள் என்று
அத்தனை பேரையும் என் தேவன் நித்தமும் நினைத்தருளும். கனத்துக்குரிய எங்கள் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் அயராது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு தாரும். அவரோடு பணிபுரிகிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கட்டடங்கள் அந்த திட்டம் சீக்கிரம் நிறைவேறட்டும். தகப்பனே, கர்த்தருடைய சபையாரை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். குறிப்பாக இந்த நாட்களில் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற, பரீட்சைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பள்ளிக்கூட பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகளை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுவீராக. தெய்வீக கரம் ஒவ்வொரு மேல் அமரட்டும், அமரட்டும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இருக்கிற இடங்களில் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை, ஒரு விடுதலையின் வேலை அது. பாஸ்டர் சாராராஜன் ஜான் தமிழில் பேச அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். முற்றிலும் விடுதலை பெற வேண்டுபவர்களுக்கான ஒரு மணி நேர நிகழ்ச்சி பாருங்கள். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஐயோ நான் தவற விட்டு விட்டேனே என்று எண்ணுவீர்களே ஆனால், எங்கள் திருச்சபையிலிருந்து யூடியூப் வழியாக அது ஒளிபரப்பாகும். தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்று நீங்கள் போடுவீர்களே ஆனால், யூடியூபிலும் கூட உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள். எந்த திருச்சபைக்கும் நீங்கள் போகாமல் வீட்டில் இருப்பீர்களே ஆனால், வெளி இடங்களில் இருந்தோ அல்லது மாற்றம் அடைந்து சென்னை நோக்கி வந்திருப்பீர்களே ஆனால், எமது சபை உங்களுக்கு திறந்திருக்கிறது. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். நல்ல சபைகள் உங்களுக்கு அருகாமையில் இருந்தால் நீங்கள் போங்கள். எங்கேயுமே நாங்கள் போகலை, உங்கள் சபைக்கு வரலாமா என்றால் தாராளமாய் வரலாம். திரையில் வந்து கொண்டிருக்கிற மின்னஞ்சலோடோ தொலைபேசி இலக்கங்களோடோ தொடர்பு கொள்ளும் பொழுது எங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு விவரமாக யாவையும் சொல்லிக் கொடுப்பார்கள். நமது ஏஞ்சல் டிவி ஓர் மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் அழகாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து உரைக்கிற ஒரு ஒப்பு நிகரற்ற சேனல் தான் நமது ஏஞ்சல் டிவி. அதனால் உங்களுக்கு எல்லாம் இந்த சேனல் வழியாக, ஏஞ்சல் டிவியின் வழியாக வீடு நோக்கி வீடு தேடி வந்து விடுகிறது. அதனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே தொடர்ந்து ஐயா சாது அவர்களுக்காக, அவரோடு இணைந்து பணிபுரிகிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது தான் ஒருவருக்காக ஒருவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதனுடைய நோக்கம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நிச்சயம் உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திப்போம். குறிப்பாக ஒவ்வொரு புதன்கிழமையும் மாரணதா என்ற நமது நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் நிம்மதிய நேரம் என்ற எமது நிகழ்ச்சி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறது. ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு இந்த ஆராதனை உங்கள் வீடு தேடி வந்து விடுகிறது. இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, அதில் விடுதலைக்கான படிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நேரம் கிடைக்கும் பொழுது பாருங்கள், அதனுடைய விவரங்கள் தொடர்ந்து வரும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.